சங்கீதம் 73:24 உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பிரியமான தேவச்சனமே, மனுஷருடைய ஆலோசனையில நடந்து போனீங்கன்னா அது உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போகும். உங்களை ஆசீர்வாதத்துல கொண்டு வர முடியாது. அநேகர் மனுஷர்களுடைய வார்த்தைகளை நம்பி, உலகத்துடைய வார்த்தைகளை நம்பி அநேக ப்ராப்ளங்களை சந்தித்து ஆண்டவர் விட்டு விலகி போயிருக்கிறோம். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்க எதை செய்தாலும், ஆண்டவருடைய வேதம் சொல்லப்பட்டு புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் என் நாமத்துக்கென்று செய்யுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவருடைய ஆலோசனை நம்ம ஜெபத்துல கேட்டு, அவைக்குரிய பிள்ளைகளிடத்துல நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் முடிவில மகிமையில நம்மளை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். உங்களுக்கு ஆலோசனை சொல்ல யாருமே இல்லையா? நீங்க எங்கேயோ போகணும், ஏதோ ஒரு வேலை செய்யணும், ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்ய போகிறீங்க, ஆனா எப்படி செய்வது என்று தெரியாம தவித்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு ஜெபத்து மூலியமாக வேத வார்த்தையின் மூலியமா கர்த்தரிடத்துல கேளுங்க. இசப்பா, எனக்கு நீங்க ஆலோசனை கொடுங்கப்பா, நீங்க என்னோடு பேசுங்க டேடி, நான் இதை செய்ய போகிறேன், நீங்க என் கூட இருங்க என்று விசுவாசத்தோடு நீங்க ஜெபத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பார். நீங்க எந்த பள்ளத்துல விழ மாட்டீங்க, எந்த ஒரு வேலையில நீங்க போக மாட்டீங்க. ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய முடிவு மகிமையில பிரகாசிக்க பண்ண இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க, உங்களுடைய ஆலோசனை கர்த்தரிடத்துல கேளுங்க, தேவ ஊழியரிடத்துல கேளுங்க, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளிடத்துல கேளுங்க. கர்த்தர் நல்ல ஒரு ஆலோசனை உங்களுக்கு பேசி உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வல்லவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, விசுவாசிங்க, நல்ல ஆலோசனை கொடுக்கிற தேவன் இயேசு ஒருவர் உங்களோடு இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபத்திலே வேதத்திலே கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. விசுவாசிங்க, கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, கர்த்தர் உங்களை நடத்த